சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றது அது அரசியல், அது அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க 3 வேளையும் பீஃப் சாப்பிடுறோம், என்ன கஷ்டத்துல இருக்கும்? ஒண்ணுமே இல்லை, நார்மலா தான் இருக்கிறோம். இப்ப சாப்பிட்டவங்க யாரும் கெட்டு போயிருக்காங்க. நீங்க சயின்டிபிக்காக பார்த்தா கூட பீஃப்ல இருக்கிற புரோட்டீன் எந்த ஒரு அனிமல்ஸ் எடுத்தா கூட இந்த மாதிரி புரோட்டீன் உங்களுக்கு கிடைக்காது. சாப்பிட்றது யாரும் தடை பண்ண முடியாதுங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் சாப்பிட்றேன். நான் ஹிந்து, ஆனா எனக்கு பீஃப் பிடிச்சிருக்கு, நான் சாப்பிட்றேன். நம்ம சாப்பிட்றது எதுக்கு ஒரு தனிப்பட்ட தேர்வுன்றதும், எதுக்கு இந்தியாவில் அந்த சுதந்திரம் நம்மளுக்கு இருக்குன்றதும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி நம்ம டெய்லி சாப்பிட்ற ஃபுட் ஐட்டம்ஸை எப்படி ஹெல்த்தி ஆக்கிக்கலாம்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்திய அரசியல் அமைப்பு படி ஆர்டிகல் 21ல தனிப்பட்ட சுதந்திரம் மற்றும் வாழ்க்கைக்கான உரிமை என்றது நம்ம இந்தியர்கள் எல்லாருக்குமே கொடுக்குதுங்க. அதுல நம்ம என்ன வேணா தேர்ந்தெடுத்து சாப்பிடுறதுக்கு நம்மளுக்கு உரிமை இருக்குங்க. அண்ட் இதை நம்ம ஹெல்த் வைஸா பார்த்தா கூடங்க, நீங்க எந்த நான்வெஜ் சாப்பிட்டீங்கனாலும், பீஃப் சாப்பிட்றீங்களோ, போக் சாப்பிட்றீங்களோ, சிக்கன் சாப்பிட்றீங்களோ, மட்டன் சாப்பிட்றீங்களோ, ஃபிஷ் சாப்பிட்றீங்களோ, இல்ல வெஜிடபிள்ஸ் நீங்க சாப்பிட்றீங்களோ, அந்த ஐட்டம்ஸை நீங்க கேலரி பேலன்ஸ்ல சாப்பிட்டு அதுக்கேத்த மாதிரி நீங்க எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா உங்க ஹெல்த் மோசமாகாது. நம்ம என்ன சாப்பிடுறோம்ன்றத வச்சு பிரச்சனை கிடையாது. நம்ம அது எவ்வளவு சாப்பிடுறோம், அதுல எவ்வளவு எண்ணெய் போடுறோம், அதோட சேர்ந்து எத்தனை நம்ம சக்கரை ஐட்டம்ஸ், ஐஸ்கிரீம், ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிடுறோம். அண்ட் அந்த ஒரு மீல் இல்ல அந்த நாளைக்கு நம்ம சாப்பிடுற சாப்பாடுல இருந்து நம்மளுக்கு என்ன எனர்ஜி வருதோ அந்த எனர்ஜியை நம்ம செலவழிக்கிறோமான்றதை வச்சுதாங்க நம்மளுக்கு நம்மளோட ஹெல்த் டிசைட் ஆகுது. இதை நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கிட்டோம்னு வைங்களேன், நம்ம என்ன வேணா சாப்பிட்டு நம்ம உடம்ப ஹெல்த்தியாவும் வச்சுக்கலாம். மற்றவங்களை இது சாப்பிடாத, இது சாப்பிடுன்னு நம்ம சொல்லாமே இருக்கலாம். ஏன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படி எப்படி 18 வயசுக்கு அப்புறம் நம்ம போய் ஓட்டு போடலாமோ அதே மாதிரி நம்மளுக்கு என்ன பிடிக்குதோ அதை நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடலாம். இது வரைக்கும் நீங்க உங்க ஃபேமிலி இல்ல ஃப்ரெண்ட்ஸை இந்த ஐட்டம் சாப்பிடாத, அந்த ஐட்டம் சாப்பிடாதன்னு சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருந்தீங்கன்னா அது எந்த காரணத்துக்காக சொல்லியிருக்கீங்கன்னு கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க.